இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி கொரிய நாட்டினுடைய மறைசாட்சிகளான புனித ஆண்ட்ரூ கிம் மற்றும் பால் சோங் என்பவர்களுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறோம். அன்புமிக்கவர்களே, கொரிய நாட்டினுடைய கிறிஸ்தவ வரலாறு என்பது 17ஆவது நூற்றாண்டில் தான் தொடங்குகிறது. இன்னும் ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி என்றால், கொரிய நாட்டினுடைய கிறிஸ்தவம் பொதுநிலையினரால் தொடங்கப்பட்ட, பொதுநிலையினரால் வளர்க்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவமாக பார்க்கப்படுகிறது. அந்த கிறிஸ்தவ வரலாற்றில் ஆயிரக்கணக்கான மறைசாட்சிகளும் மற்றும் புனிதர்களும் அந்த மண்ணில் கிறிஸ்தவத்தை வேரூன்றி வளர்க்க செய்திருக்கிறார்கள். அதில் 2 பேரை தான் இன்றைக்கு நம்ம நினைவு கூறுகிறோம். புனித ஆண்ட்ரூ கிம் மற்றும் பால் சோங் என்கிற இந்த 2 புனிதர்கள். இந்த 2 புனிதர்களில் ஆண்ட்ரூ கிம் என்கிற இந்த புனிதரை பற்றி கொஞ்சம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அன்புமிக்கவர்களே, குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு தன்னுடைய நாட்டு மக்களுக்கு இறை வார்த்தை அறிவிப்பதற்காக குருத்துவ பயிற்சிக்காக குறைந்தபட்சம் 1300 கிலோமீட்டர் கொரிய நாட்டிலிருந்து சீன தேசத்திற்காக பயணம் செய்து குருத்துவ பயிற்சிகளை முடித்து மறுபடியும் 1300 கிலோமீட்டர்கள் திரும்பி வந்து தன்னுடைய நாட்டு மக்களுக்காக இறை வார்த்தையை அறிவித்து மறைசாட்சியாக மண்ணில் மரித்தவர் தான் புனித ஆண்ட்ரூ கிம். அதே போல குரு மாணவராக இருந்து பிறகு குருத்துவ அருட்பொழிவையும் பெற்று தங்களுடைய மக்களுக்கு கிறிஸ்துவையும் விசுவாசத்தையும் எடுத்துரைத்து மறைசாட்சியாக மரித்த பால் சோங் என்பவரையும் இன்றைக்கு நம்ம நினைவு கூறுகிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த 2 பேருக்கு இருந்த அந்த நற்செய்தி பணியின் மீது இருந்த ஆர்வம் மற்றும் ஆன்மாக்களின் மீது இருந்த ஆர்வம் தான் இன்றைக்கு நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. இன்னைக்கு பூசைக்கு வரணும், திருப்பலிக்கு வரணும் அப்படி என்று அழைத்தாலே ரொம்ப தூரமாக இருக்குது, ஆட்டோவில் போகணும், எங்களெல்லாம் போக முடியாது, இவ்வளோ தூரமாக போகிறது பூசைக்கு அப்படி என்று இறை வார்த்தையை கேட்பதற்கும் திருப்பலியில் பங்கு பெறுவதற்கும் சோம்பேறித்தனமாக உணர்கிற நமக்கு தான் 1300 கிலோமீட்டர் தொலைவில் சென்று குருத்துவ படிப்புகளை படித்து மறுபடியும் தன்னுடைய மக்களுக்கு இறைபணி செய்த இந்த ஆண்ட்ரூ கிம் நம்முடைய வாழ்விற்கு ஒரு அழகான ஒரு பாடம். இவர்களுடைய பரிந்துரையால் நற்செய்தி பணியில் ஆர்வம் உள்ளவர்களாய் விளங்க வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் விதைப்பவருடைய உவமை. இந்த உவமையை பலமுறை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். விதைப்பவர் கடவுள், விதை இறைவார்த்தை, அந்த விழுகிற நிலங்கள் மனித மனங்கள் என்பதை நம்ம பலமுறை இந்த விதைப்பவர் ஓமையை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 4 விதமான நிலங்களில் தான் அல்லது 4 விதமான மனங்களில் தான் இந்த விதை விதைக்கப்படுகிறது என்பதையும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே விளக்கமாக சொல்லியிருக்கிறார். முதலாவது பாதையோரம் விழுந்த விதைகள். அவைகள் பாதையோரம் விழுந்த விதைகள், அவைகளை பறவைகள் கொத்தி சென்று விட்டன. 2வது பாறை மீது விழுந்த விதைகள். அந்த விதைகளுக்கு வேரூன்ற வசதி இல்லாத ஒரு காரணத்தினால் அவைகளும் பலனளிக்கவில்லை. 3வது முட்செடிகளுக்கு இடையே விழுந்த விதைகள். முட்செடிகளும் சேர்ந்து வளர்ந்ததால் அந்த முட்செடிகள் இந்த விதைகளை வளர விடாமல் செய்ததால் அவைகளும் ஒழுங்காக பலன் தரவில்லை. 4வது தான் நல்ல நிலத்தில் வீழ்ந்த விதைகள். அவைகளுக்கு நல்ல நிலம் கிடைத்த ஒரு காரணத்தினால் வீரியத்தோடு அவர்கள் முளைத்து வளர்ந்து பலனளித்தன அப்படி என்கிற அந்த ஒரு உவமையை கூறி இதில் எவ்வகையான நிலமாக உங்களுடைய இதயம் இருக்கிறது என்பதைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லுகிறார். இந்த உவமையை இந்த ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தோம் என்றால், முதலாவது பாதையோரம் வீழ்ந்த விதைகள். அன்புமிக்கவர்களே, பாதையோரம் வீழ்ந்த விதைகளை பறவைகள் எடுத்து சென்று விட்டன அப்படி என்பதுதான் விளக்கம். இன்றைக்கு பாதையோரம் வீழ்கிற விதைகள், இறை வார்த்தை அனைவருக்குமே கொடுக்கப்படுகிறது. ஆனால் நம்மில் பலருக்கு பாதையோரம் விழுந்த விதைகளாக பறவைகள் கொத்தி செல்கிற ஒரு விதைகளாக இருப்பது நம்முடைய அன்றாட பழக்க வழக்கங்கள். முதலில் சோம்பேறித்தனமாக இருப்பது, 2வது உலகத்தனமாக ஒரு வாழ்வை வாழ்வது, அடுத்தது சமூக வலைதளங்கள் மற்றும் குடிப்பழக்கம் மற்றும் தீய பழக்க வழக்கங்கள் காரணமாக நம்முடைய வாழ்க்கையில இறை வார்த்தை பலனளிக்காமல் இவ்வகையான அடிமைத்தனங்கள் நம்மிடமிருந்து இறை வார்த்தையை எடுத்து விடுகின்றன. சில பேருக்கு 24 மணி நேரமும் 7 நாட்களும் 3ஆம் கையாக முளைத்திருக்கிற அந்த செல்போன் இறை வார்த்தை நம் உள்ளத்திற்கு செல்லாதவாறு
தீயோ நம்மிடமிருந்து இறை வார்த்தையை இழுத்து விடுகிறான். சில பேருக்கு 24 மணி நேரமும் 7 நாளும் டிவி ஓடிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது சத்தம் இரைச்சல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். சிலருக்கு 24 மணி நேரமும் 7 நாட்களும் காதில் எதையோ வைத்துக்கொண்டு பாடல் கேட்டுக்கொண்டிருப்பதும் யாருடனாவது ஏதாவது பேசி கொண்டிருப்பதும் என்று உலகத்தனமான சாத்தான் நம்மிடமிருந்து இறை வார்த்தையை எடுத்து விடுகிறான். இறை வார்த்தை நம்மில் பலனளிக்காது. இரண்டாவது நிலமாக இருக்கிற பாறை நிலத்தில் விழுந்த விதைகள் கடினமாக இருக்கிற ஒரு காரணத்தினால் அந்த இடத்துல இறை வார்த்தை வளர்வதற்கு வாய்ப்பு இல்லை. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நம்மில் பல பேர் எங்கெங்கெல்லாம் தியானம் நடக்குதோ அந்த தியானத்துக்கெல்லாம் தனியாகவும் செல்வார்கள், குடும்பமாகவும் செல்வார்கள். வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தெல்லாம் தங்களுடைய மொபைல் ஃபோனில் இறை வார்த்தையை இன்றைய மன்னா கேட்பாங்க. இன்னும் பல ஃபாதர்கள் கொடுக்குற மறைவுரையை கேட்பார்கள், எல்லாத்தையும் கேட்பார்கள். அடுத்தது எங்கெங்கெல்லாம் ஜப கூட்டம் நடக்கிறதோ அங்கெல்லாம் செல்வார்கள். ஆனால் பிரச்சனைன்னு வருகிற நேரத்தில், வீட்டில் சோதனைன்னு வருகிற நேரத்தில் இறைவனை முற்றிலும் மறந்து விடுவார்கள். அவர்கள் கேட்ட இறை வார்த்தை, அவர்கள் பங்கு பெற்ற திருப்பலிகள் மற்றும் கேட்ட சொற்பொழிவுகள் எதுவுமே அவர்களுடைய வாழ்க்கையில் பலனளிக்காது. அன்புமிக்கவர்களே, மூன்றாவது நிலமாக விதைகள் விழுந்தது முட்புதர்களுக்கு இடையில. அன்புமிக்கவர்களே, இவர்களுக்கு இறை வார்த்தை கொடுக்கப்படும், இவர்களும் இறை வார்த்தை கேட்பார்கள். ஆனால் அன்றாட கவலை, எவ்வளவுதான் நம்ம திருப்பலியில் பங்கு பெற்றாலும், எவ்வளவுதான் மறைவுரையை கேட்டாலும் அவர்கள் உள்ளத்தில் தீராத கவலையை அவர்கள் ஒவ்வொரு நாளும் நீரூற்றி வளர்த்து கொண்டிருப்பார்கள். அடுத்தது ஓவர் திங்கிங் என்று சொல்வார்கள், அதீத சிந்தனை. ஏதாவது ஒரு சிக்கலை நினைத்து, ஏதாவது ஒரு பிரச்சனையை நினைத்து அதை பற்றிய கடவுள் மீது நம்பிக்கையற்றவர்களாக அந்த பிரச்சனைகளை பற்றி 24 மணி நேரமும் சிந்தித்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு தங்களுடைய இமேஜ் அப்படி என்று சொல்லுகிறோம் அல்லவா, நம்மை பற்றி மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், நம்ம மற்றவர்கள் முன்னிலையில் ஒரு டீசெண்டான ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும் அப்படி என்று தன்னை பற்றியும் தன்னுடைய விளம்பரத்தை பற்றியும் தன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்கிற கவலையை பற்றியும், அதே நேரத்தில் அதீத அச்சம், அதீத சிந்தனை அப்படி என்று இந்த உலகப்போக்கான காரியங்கள் அவர்கள் உள்ளத்தில் இருக்கிற விதையை வளர விடாமல் அமுக்கி விடுவது போல உலக கவலைகளில தங்களை முற்றிலும் மூழ்கடித்து விடுவார்கள். அவர்களுடைய இதயங்களிலும் இறை வார்த்தை வளர்வதற்கு வாய்ப்பே இல்லை. கடைசியில நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள். அன்புமிக்கவர்களே, இறை வார்த்தையை வாசித்து, இறை வார்த்தையை தங்களுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில் விவிலியத்தில் வாசித்து, திருப்பலியில பங்கு பெற்று, ஒப்புரவு அருட்சாதனங்கள் வழியாக தங்களுடைய உறவை இறைவனோடு புதுப்பித்து கொண்டு, தங்களுடைய குடும்பத்திலும் தங்கள் பணி செய்கிற இடங்களிலும் தங்களுடைய பங்குதளத்திலும் நற்செயல்கள் மூலமாக இறை வார்த்தைக்கு பலனளிப்பவர்கள் தான் நல்ல நிலத்தை இதயமாக கொண்டு இறை வார்த்தைக்கு பலனளிப்பவர்கள். ஆகவே அன்புமிக்கவர்களே, இன்றைய ஒரு காலகட்டத்திற்கு இந்த விதைப்பவர் உவமையை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே நம்முடைய இதயம் எப்படிப்பட்ட இதயமாக இருக்கிறது என்கிற ஆன்ம பரிசோதனையோடு நல்ல இதயங்களாய், நல்ல நிலங்களாய் நம்முடைய இதயங்களை இறைவன் மாற்றிட இன்றே இறைவனிடத்தில் மன்றாடி செபிப்போம். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.